ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி தழையை வச்சு கடையல் ஸ்டைலில் சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லா டிஷ்லேயுமே வாசனைக்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும்தான் தூவி விடுவோம். இப்போ அந்த கொத்தமல்லியை வச்சு ஃபுல்லாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை லேசாக ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னு இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கணும். நல்லா அப்படியே ரெண்டும் சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோன்னு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் 3 சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடலாம். இந்த கொத்தமல்லி கடையில் சாதத்தில் கலந்து சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். இது கூட அப்பளமும் ஒரே ஒரு ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதைய 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்தினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா 2 பெரட்டி எடுத்தால் போதும். அந்த வாணலி சூட்டுக்கே நல்லா அப்படி வதங்கி வந்துடும். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு கடையிற பாத்திரம் இல்லைன்னா கல் சட்டி இல்லை பாருங்கள், இந்த மாதிரி மண் சட்டியில் கூட மாற்றி எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு கரண்டி அளவு துவரம்பருப்பை தண்ணி கம்மியாக விட்டு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட இந்த கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விடணும். மத்து வச்சு மசித்தாலும் சரி, இல்லை கரண்டிலேயே இப்படி மசிச்சு விட்டாலும் சரிதான். நல்லா அப்படி கலந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா மல்லித்தழை வாசனையோடு அப்படியே கமகமான அருமையாக இருக்குங்க. அடுப்பு பற்ற வைக்கலை, மண் சட்டியை சும்மா அடுப்பு மேலே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். இதுக்கு நெய்யில் தாளிக்கலாம், அப்போ தான் நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறமா இது கூட கடுகு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க. நல்லா அப்படியே மணக்க கொத்தமல்லி கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தாளித்ததுக்கப்புறமா இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். எப்போவுமே ரெகுலராக ஒரே மாதிரி கீரை வச்சு கடையல் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் கெட்டியாக சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி கொத்தமல்லி கடையலும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியுங்க இது. சூடாக சாதத்து மேலே கலந்துட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.